ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து குழம்பெல்லாம் வந்து வைக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அந்த டைமில் அந்த அதிகமாக இருக்கிற ஆயிலை வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்ல குழம்பு கரண்டி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த கரண்டி வந்து எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே கொஞ்சமாக ஐஸ் கட்டியை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஐஸ் கட்டியை சேர்த்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு குழம்பு கடாய்க்குள்ளே அந்த எண்ணெய் வந்து எந்த இடத்துலலாம் அதிகமாக தேங்கி நிற்கிதோ அந்த இடத்துல இந்த கரண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வந்து வச்சு எடுங்க. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஐஸ் கட்டி வச்சுருக்கிறதுனால அந்த சில்னஸ் இருக்கும் இல்லையா? அதனால அந்த அடியில் இருக்கிற எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த குழம்பு கரண்டியில் அப்படியே பின்பக்கமாக ஃபுல்லாக அப்படியே ஒரு லேயர் மாதிரி வந்து படிய ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி வந்து திரும்ப திரும்ப நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அதிகப்படியான எண்ணெயை வந்து நீங்கள் ரொம்ப சுலபமாக வந்து எடுத்துடலாம். சில நேரத்தில் நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது கை தவறுதலாக கூட கொஞ்சம் எண்ணெயை வந்து அதிகமாக சேர்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் வந்து கரண்டியில் எப்படி ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து யூஸ் பண்ணி அந்த எண்ணெயை மட்டும் தனியாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஏன்னா ஐஸ் வந்து படும்போது அந்த ஐஸோட சில்னஸ் வந்து அந்த எண்ணெயில் படும்போது ஒரு மாதிரி கட்டி ஆகிடும் அந்த ஆயில். திரும்ப திரும்ப இதே ப்ராசஸ் நீங்கள் ஒரு 4-5 முறை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த குழம்புல இருக்கிற அதிகப்படியான எண்ணெய் எல்லாத்தையுமே அழகாக நீங்கள் வந்து எடுத்துடலாங்க. இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து வீடியோவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேர்கிட்ட யூடியூப் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து லைக் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க. நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம பண்ணும்போது எவ்வளோ ஆயில் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரே ஒரு சேர் இருந்தால் மட்டும் போதுங்க. நம்ம 100 முழம் கூட ரொம்ப ஈஸியாக கட்டி எடுத்துடலாம். அதுவும் பூ கட்டவே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு கூட இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படையே வேண்டாம். நீங்கள் வந்து கட்ட போகிற பூ எந்த பூவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதுவே வந்து நல்ல மொட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கட்டுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். பூ வந்து விரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம கட்டும்போது சில நேரம் பூ வந்து கட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு கட்டுறதுக்குமே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அரும்பிலே வந்து கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட்டிடலாங்க. பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி காக்கடை பூ தான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இப்போது பூ வந்து கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி ஒரே ஒரு சேர் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம முழம் கணக்கில் வந்து தாராளமாக பூ கட்டலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பூ கட்டுற வீடியோஸ் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம வந்து நிறைய ஒரு 4 முழம் 5 முழம் வந்து கட்டணும் அப்படின்னா எப்படி கட்டுறது? அதுக்கு ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சேர் இருக்கு இல்லையா? அதோட ஒரு கால்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நூலை வந்து நம்ம போட்டு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பூ கட்டுறதுக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ லென்த்தா வந்து நூல் தேவைப்படுதோ, இப்போ எவ்வளோ நீளமா நீங்கள் வந்து கட்ட போகிறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி நூல் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து போட்ட மாதிரி போட்டு இந்த இடத்துல வந்து முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நூல் வந்து நிறைய விட வேண்டியிருக்கும். இப்போ நம்ம முன்னாடி வந்து போட்டிருக்கோம் இல்லையா நூல், அந்த நூலோட டபுள் மடங்கு நூல் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட வேண்டியதாக இருக்கும். நம்ம கட்ட கட்ட நமக்கு வந்து ரொம்ப சின்னதாகிட்டே வரதுனால இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் சேர்க்குற நூலை வந்து நல்லா டபுள் மடங்காக வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே தடவையிலேயே அழகாக 4 முழம் 5 முழம் கூட வந்து கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக அதை வந்து நம்ம கரெக்டாக கட்டி எடுத்துட்டோம். இப்போ வந்து பூவை இந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்டுறதுக்காக அந்த பக்கம் விட்டுருந்தோம் இல்லையா நூல், அதை எடுத்து இந்த பக்கம் போட்டு கீழ்ப்பக்கமாக வந்து எடுத்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு வந்து அந்த நாட்டு வந்து விழுந்துடும். இதே மாதிரி நீங்கள் மல்லியிலேருந்து முல்லையிலேருந்து அதுக்கப்புறம் ஜாதி மல்லி அந்த மாதிரி எவ்வளோ பூ வேணும்னாலுமே நீங்கள் வந்து விதவிதமாக வந்து கட்டலாம். இந்த மாதிரி கட்டி எடுக்கிற பூவும் பார்த்திங்கன்னா நல்லா இறுக்கமாகவே நல்லா நெருக்கமாக அழகாக வந்து கட்டலாம். நார்மலாக நம்ம வந்து கையில் கட்டுவோம் இல்லையா? அதாவது இந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ணாமல் நார்மலாக பூ கட்டுவோம்ல, ஸோ அதே மாதிரியே வந்து இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா நெருக்கமாக கூட நீங்கள் வந்து அந்த மொட்டுக்களை வந்து வைக்கும்போது அழகாக நெருக்கமாக வச்சு கட்டினீங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குங்க.
இதுக்கு மேலே பூ கட்டவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டும் நீங்கள் சொல்ல முடியாது. பூ எனக்கு கட்ட தெரியாது, கொஞ்சம் கட்டி கொடுக்குறீங்களா அப்படின்னும் நீங்கள் யார்கிட்டேயும் கேட்க வேண்டிய அவசியமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து கட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 4, 5 முழம் இல்லைங்க 10 முழம் கூட அழகாக வந்து கட்டிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு நூல் வந்து லென்த்தாக விடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பூ நல்ல நீளமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே எல்லா பூவையும் நம்ம வந்து கட்டி எடுத்துக்கலாம். வெறும் பிளெயினாக கட்டாமல் நடுவில் நீங்கள் கனகாம்பரம் அந்த மாதிரிலாம் வந்து வச்சு கட்ட போகிறீங்க அப்படின்னாலுமே அழகாக அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சு கட்டிக்கலாம். எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து கட்டி எடுத்துருக்கோம். இன்னும் நூல் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுவும் வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து கட்டிட்டேன். கடைசி ஃபைனல் இங்கே வந்து நிறுத்தியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஒரு நாட்டு நல்லா ஒரு 2, 3 நாட்டு வந்து போட்டுட்டு அப்படியே இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். போடுற முடிச்சை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து அந்த நூலை கட் பண்ணதுக்கு பிறகு கூட நம்மளுக்கு வந்து கலண்டு எதுவும் வராமல் நல்லா டைட்டாகவே இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக நான் வந்து போட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து சிஸ்ஸர் யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா நெருக்கமாக கட்டியே நமக்கு வந்து இவ்வளோ முளத்துக்கிட்ட வந்து கிடச்சிருக்கு. இனிமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா லூஸ் விட்டு கட்டினீங்க அப்படின்னா, அதாவது கேப் விட்டு நீங்கள் கட்டினீங்க அப்படின்னாலுமே இன்னுமே நல்லா உங்களுக்கு நிறைய முழம் கணக்கில் கிடைக்கும். எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடில் கட்டினோம் அப்படின்னு சொன்னால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படியே உங்களோட பூ கட்ட தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னாலும் மறக்காமல் அவங்களுக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் பூண்டு வந்து உரித்து பாருங்கள். ரொம்ப சுலபமாக உரிக்க வந்துடும். இந்த ஐடியா வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்க வந்து பிரியாணி கடையில் வேலை செய்கிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த மாஸ்டர் இந்த மாதிரி தான் சொல்லி அவங்க வந்து உரிக்க ஆரம்பித்தோம். ரொம்ப நல்லா ஈஸியாக உரிக்க வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து நினைப்பீங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, பூண்டு வந்து அப்படியே தான் முழுசாக தான் போட்டு அரைப்பாங்க தோலோடு அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. எல்லா ஹோட்டல்லையுமே வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூண்டு எல்லாத்தையுமே தனியாக உரித்து தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்ன அந்த அண்ணாவோட ஹோட்டல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் பூண்டு உரித்து சாப்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். ஒரு பெரிய தவா வந்து நல்லா அடுப்பு ஆன் பண்ணிடுச்சு, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன். தவா வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஒரு நிமிஷத்துலேயே வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பூண்டை மேலே நல்லா பரத்தி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அந்த பூண்டு வந்து நல்லா சூடேறுற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. சும்மா ஒரு ட்ராப் ஆயில் வந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் பூண்டோட தோல் வந்து சீக்கிரமாக சூடு ஏறும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பூண்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான பிளேட்டில் வந்து கொட்டி எடுத்துக்கோங்க. எப்போவுமே பூண்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி உதிர்த்து வந்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன். இது அரிசி மாவு எதுக்காக சேர்த்தேன் அப்படின்னா, நம்ம ஆயில் வந்து சேர்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆயில் வந்து கையில் பிசுன்னு ஒட்டும். ஸோ அதனால தான். கையில் பிசுன்னு ஒட்டக்கூடாதுன்னு தான் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து தூவியிருக்கேன். இதை அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு கவரில் வந்து மாற்றிக்கோங்க. கவரில் மாற்றிட்டு நல்லா 4 தட்டு வந்து கீழே வந்து தரையில் இப்படி வந்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்படி தட்டினதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லா வந்து பூண்டு உங்களுக்கு அந்த தோலெல்லாம் 3/4 அளவுக்கு உங்களுக்கு நல்லா விட்டு உறிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி 4 தட்டு தட்டினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய முரத்தில் கொட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கொட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பூண்டு வந்து இந்த மாதிரி உறிஞ்சு வந்திருக்கு. ஒரு சில பூண்டு வந்து உரியாமல் இருக்கும். அதை நம்ம வந்து கையில் உரிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நீங்கள் முறம் யூஸ் பண்ணி அப்படியே புடச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பூண்டோட தோலெல்லாம் தனியாக போயிடும். அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் அழகாக உங்களுக்கு உள்ளேயே வந்து நின்றுடும். அதுக்கப்புறம் நம்ம தனியாக அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும். ஒரு சிலர் நினைப்பீங்க பூண்டு வந்து இந்த மாதிரி பண்ணினா வெந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது. பூண்டு வந்து பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, அப்படியே பச்சையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி அழகாக பூண்டு நம்ம கிலோ கணக்கில் கூட ரொம்ப அழகாக வந்து உரித்து எடுத்துடலாங்க. இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
இந்த மாதிரி வந்து கருப்பா இருக்கிற பர்னரை ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த பர்னர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கப்பில் வந்து வச்சுக்கிறேன். இது என்ன பேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய புளிச்சு போன தோசை மாவு, இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக்கை மட்டும் ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஹார்பிக் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணுற ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து சேர்த்துருக்கேன். வெறும் புளிச்ச தோசை மாவில் நீங்கள் கொஞ்சமாக ஹார்பிக் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் நான் இதில் வந்து சேர்க்கலை. அது வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டப்பாவில் அந்த பர்னர் வந்து எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஃபுல்லாக உள்ளே சேர்த்து அப்ளை பண்ணி அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. இப்போ மறுநாள் காலைல நீங்கள் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா ஒரு ஓவர் நைட்டு கூட நீங்கள் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க. உங்களுக்கு அந்த கரை எல்லாமே நல்லா விட்டு வருங்க. பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம வந்து காமிக்கும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சு, கருப்பாக இருந்தது இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரைகள் வந்து நல்லா விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில இடங்களில் மட்டும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற கரைகளை கூட நம்ம வந்து நார்மலாக அந்த ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி நம்ம நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுப்பு பர்னர் அப்படிங்கிறது நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க மாட்டோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து திரும்ப திரும்ப நம்ம சமையலுக்காக அந்த பர்னரை போட்டு நம்ம அடுப்பு பற்ற வைக்கும்போது அது திரும்ப திரும்ப கறி ஆகிட்டே இருக்கும். ஆனால் ரொம்ப கறி பிடிச்சிருக்கு, பார்க்குறதுக்கே அசிங்கமாக கருப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் இதை வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு போயிடும். இல்லை உங்ககிட்ட அந்த இட்லி தோசை மாவு சேர்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஹார்பிக் மட்டும் கூட நீங்கள் வந்து சேர்த்து ஊற வைக்கலாம். கரை வந்து நல்லா உங்களுக்கு வந்து விட்டு போயிடுங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம காட்டும்போது இந்த அளவுக்கு இருந்த பர்னர் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் மாறி இருக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். குக்கரோட கைப்பிடி அதிகமாக உங்களுக்கு கழண்டு வருது. நம்ம வந்து சாப்பாடு இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுருக்கோம். அதை இறக்கும்போது கூட பயந்து பயந்து இறக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. எங்கே கழண்டு விழுந்துருமோ அப்படின்னு நினச்சி பயப்படுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதாவது நல்ல இறுக்கமாக நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இந்த ஒரு ஐடியா நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கழண்டு வரவே வராதுங்க. ரொம்ப வருஷத்துக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிட்ருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்கிற அந்த குட்டியாக 2 நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து நான் கழட்டி எடுத்துக்கிட்டேன். அதாவது அந்த ஸ்க்ரூன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை வந்து கழட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த தீந்து போன மாத்திரை அட்டை வந்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த அலுமினியம் ஃபாயில் கவரில் இருக்கும் பாருங்கள் அந்த மாத்திரை அட்டை. ஸோ அது வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து அந்த நம்ம உள்ளே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி ஒரு குட்டியாக ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த நெட்டை வந்து உள்ளே வச்சு செட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பர், அதாவது அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே இன்னொரு பீஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை தான் நம்ம வந்து இன்றைக்கி போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து அடிக்கடி கலண்டும் வராது. நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். இதுவே நீங்கள் கடையில் கொண்டு போய் கொடுத்து டைட் பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க அந்த டைட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து வாங்கிப்பாங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலேயே வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அதில் வந்து வச்சு நல்லா செட் பண்ணி டைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி போடும்போது நமக்கு வருஷ கணக்கானாலுமே இது வந்து கழண்டு வரவே வராது. நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கும். இப்போ இது அலுமினியம் ஃபாயில் கவர் அப்படிங்கிறதுனால நமக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அப்படியே வந்து இருக்கும். அது லைஃப்க்கும் நல்லாயிருக்கும். இதில் வந்து சூடு படும்போது என்னாகும் அப்படின்னா இன்னுமே நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு மேலே பயந்து பயந்து இதை யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாத்திரை அட்டை இருந்தது அப்படின்னா ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா இறுக்கமாக டைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது கழண்டு வராமல் நல்லா யூஸ் ஆகும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைமில் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா இந்த தம்ப்நெயில் யூஸ் பண்ணி வீடியோ வந்து சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.